ஆண்டவர் வந்து ஹவுஸ்மேட்ஸை பார்த்து அட்வைஸ் பண்ணி விட்டாதான் அன்னைக்கு வீக்கே வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை போய் முடியுது. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குவோம்ல. லாஸ்ட் வீக் எக்கச்சக்கமான சம்பவங்கள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, இரிட்டேட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே நேத்தும் இன்னைக்கும் ஆண்டவர் நல்லாவே வந்து ரிவைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அன்எக்ஸ்பெக்டடான சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நடந்தது. நேத்து வீடியோ பண்ண முடியல. இந்த கடையோட டீம் மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்க வேணா. ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ். இன்னைக்கு எபிசோடும் சிறப்பா இருந்தது, உள்ள செஞ்ச சம்பவங்களும் சிறப்பாவே இருந்தது. என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த சண்டே எபிசோட்ல நடந்து சொல்லிட்டு டீடைலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் வீடியோ பார்த்துருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வரும். எபிசோட் ஆரம்பிச்சதுமே ஆண்டவர் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ணுவாப்ல. இன்னைக்கு இந்த மார்பக புற்றுநோய் பத்தி பேசினாரு. சோ அதுக்கு அவேரா இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சு விட்டாப்ல. ஆன்சர் வந்தா ரத்தமா வாந்தி எடுத்து மண்டைய போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா உங்களுக்கு? அதுக்கப்புறமா நேத்து எபிசோட்ல எண்ட்ல வந்து நியூ கேப்டனை சூஸ் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு அனுப்பி விட்டுட்டாப்ல. ஹவுஸ்மேட்ஸும் சரவண விக்ரம வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவரும் டாஸ்க்ல வின் பண்ணி வந்திருந்தாரு. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே போன வாரம் ஃபுல்லா கேப்டனா இருந்த நம்ம விஜய் வர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு. மனுஷன் எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி குக்கிங் டீம்லாம் ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. மோஸ்ட்லி நெகட்டிவா எதுவும் சொல்லல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவே இருந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்ததுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே விஜய் வர்மாவுடைய கேப்டன்சி எந்த மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் எல்லாம் கேட்டாங்க. பிரதீப் தான் வந்து ஆட்டையை குழப்பி வருவானாச்சே, ஆரம்பத்திலேயே இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாலும் சொல்லிட்டு விஜய் வர்மா மேல தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியான பாயிண்ட்லாம் அள்ளி விட்டுட்டு இருந்தாரு. மாயா, ஜோவிகா இவங்க எல்லாருமே ஒரு ஈக்குவலா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் வீக்கே கேப்டன்சி கிடைச்சது வந்து இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வாழ்த்து வாணிகள் கொண்டுச்சு. அண்ட் பவா வந்து அப்படியே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு புலகாங்கிதப்படுறாப்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லி சப்பாத்தி மட்டும் எனக்கு பசிச்சுது, எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோம், இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் நாளைக்கு பத்தி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி விஜய் வர்மா மேல பாசத்தையும் பாஸ்டையும் அள்ளி தெளிக்கிறாரு பவா. போட்டுக்கு துணி கொடுத்தாங்களே அதுவா முக்கியம்? நீ ஒரு வேளை வயிறார சோறு போட்ட பாரு, நீ தெய்வயா. ஓவராலா எனக்குமே விஜய் வர்மாவுடைய கேப்டன்சி வந்து கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்தது. ஆஹோன்னு சொல்லி சூப்பரா எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு மொமெண்ட்டும் இல்ல, ரொம்ப கேவலமா பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டும் இல்ல, டீசெண்டா ஆவரேஜா இருந்தது நம்ம எபிசோட் பார்த்த வரைக்கும். என்ன ஒரு சில மொமெண்ட்ல கொஞ்சம் ஹைப்பர் ஆகி ஒரு சில விஷயங்கள் பண்ணதுதான், என்னதான் நல்லா பண்ணாலும் சாணி கரிச்சு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆகி போச்சு விஜய் வர்மாவுக்கு. அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவமாகவும் செஞ்சு விட்டாரு கமல்ஹாசன் அவர்கள். புதுசா இருக்கிற சரவண விக்ரமும் விஜயோடைய கேப்டன்சி நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் வரப்போற உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. தலைவன் தான் நெக்ஸ்ட் வர போறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போறாருன்னு வர வாரங்களில் தெரிய போகுது. எல்லாரும் விஜய் வர்மா மேல இருக்கிற ஒப்பீனியனை சொல்லி முடிச்சாங்க. ஒன்னும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. பிரதீப் தேவையில்லாம அகைன் குறுக்க வந்து லொடலொடன்னு விட்டுட்டு இருந்தாரு. பிரதீப் பேசுறது கூட அக்செப்ட் பண்ணிப்பேன், ஏதோ லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்காருன்னு நடுவில் ஒரு சின்ன ஒரு சிரிப்பு மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு போறாரு. இது வந்து ரவீனா சிரிப்பை விட இது ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு சிரிப்பா இருக்குது. நான் தான் சிரிச்சேன், சொல்லிட்டு சரிங்க. நான் சிரிக்க போறேன். இது அவருடைய நேச்சரா இருக்கலாம், சத்தியமா கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தா தயவு செஞ்சு கேட்கிற கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா கமலஹாசன் எடுத்துட்டு வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான் வந்து யூடியூப்ல காப்பிரைட் கண்டென்ட்லாம் போட்டா ஸ்ட்ரைக் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு வந்து விஜய்க்கு ஸ்ட்ரைக் 1 கொடுத்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா அப்படியே வெளியே வா ஆளை வச்சு மிரட்டுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு இல்ல பிரதீப். அந்த டாபிக் உள்ள வந்தாரு. என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. உங்களுடைய ஓரங்க நாடகம்லாம் நல்லாவே பண்றீங்க, நல்லாவே ஆக்ட் பண்ணி காட்டுனீங்க, பின்னாடி அப்படியே திரும்பி வாயிலே உடைச்சிருவேன், ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும், இந்த ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி நல்லா கண்ணு காட்டுறப்பா எல்லாமே கலாய்கிற டோன்லயே சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மொமெண்ட் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதெல்லாம் யாருமே எக்ஸெப்ட் பண்ணல, கண்டிப்பாரும் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு மாதிரியான கான்செப்ட்லாம் எடுத்துட்டு வரோம்னு யாரும் எக்ஸெப்ட் பண்ணல. ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் ஏன்னா யூடியூப் பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் யோசிச்சு கொடுத்துருப்பான்னு தோணுது. 3 ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா சேனலை டெர்மினேட் பண்ற மாதிரி வீட்டை விட்டு டெர்மினேட் பண்ணி அனுப்பிடுவாங்க போல. கமலஹாசன் அவர்கள் விஜயை பார்த்து வெளியவா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொன்னீங்க, இது என்ன வீடா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியூட் போட்டாங்க. என்னன்னு தான் தெரியல. நானும் திருப்பி வந்து பாக்குறேன், லிப்சிங்க வச்சு பாக்குறேன், எனக்கு ஐடியா மைண்ட்ல வர மாட்டேங்குது என்ன சொல்லிருப்பாருன்னு. கமல்ஹாசன் அவர்கள் விஜயை பார்த்து இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் அடிக்கிட்டே போக விஜயால எந்த விதமான பதிலையும் சொல்ல முடியல. விஜய் வர்மா இதை பத்தி பேசும்போதே தெரியும் வீக்கெண்ட்ல கமல்ஹாசன் அவர்கள் வச்சு வாங்க போறாரு. அதே மாதிரியே தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. இந்த ஸ்ட்ரைக் வாங்கினதுக்கு அப்புறம் நீ அப்படிதான் பேசுவனா தாராளமா இங்க கிளம்பி ஸ்டேஜுக்கு நம்ம நல்லா பேசி டாடா காட்டி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி செம்மையா ரோஸ் பண்ணி விட்டாரு.
கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். எனக்குலாம் இந்த மொமெண்ட்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி புதுசான விஷயங்களை ஃபர்ஸ்ட் வீக்குக்கே நிறைய எடுத்து வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டாஸ்க்குமே இன்னோட்டிவாக இருக்குது. லாஸ்ட் சீசன்ஸ்ல நம்ம பார்த்த மாதிரி எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல. அந்த டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு புதுசாக கொண்டு வந்தது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. விஜய் வர்மாவை இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா இந்த ஜோவிகா, பூரணி, மாயா இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த டாபிக்கை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் மட்டும் தான் இந்த மாதிரி பேசினாரா? சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர்லாம் இந்த மாதிரிலாம் பேசினாங்களே, அவங்களுக்குலாம் இந்த கார்டை பத்தி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி பின்னாடி டாக்கிங் வந்து கும்பலா இன்னும் கும்பலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அழகா இதை காதுல வாங்கி கமல் சருக்கு கோத்து விட்டாங்க பிக் பாஸ் டீம். உள்ள வந்ததுமே இந்த டாபிக் தான் ஆரம்பிச்சாப்ல. என்ன ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க, அப்படி என்ன பேசுனீங்க சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே கேட்டு விட்டாரு. மாயாவை ஸ்டார்ட் பண்ணி விட்டு பூர்ணிமா வரைக்கும் இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இந்த வீட்டுல விஜய்க்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து அக்செப்டபிள் தான். ஆனா விஜய்க்கு மட்டும் இல்லாம மத்த பேரு ஒரு சில பேரும் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுத்திருந்தா இது வந்து கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னம்மா அப்படி சொல்லுங்க, என்னதான அந்த பிரச்சனை, யாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கிண்டி விட ஆரம்பிச்சாப்ல. மாயாவும் வளர்வாயே ஆரம்பிச்சு விட்டுடுச்சு. விசித்ரா அண்ட் பிரதீப் இவங்க ரெண்டு பேருமே நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் பேசினாங்க, இதுக்கு சிமிலரா இருக்கிற மாதிரி. அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வரல அப்படின்ற மாதிரி தான் நாங்க கேட்டுட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தோம் சொன்னாங்க. ஆல்சோ பூர்ணிமா சொன்னாங்க விசித்ரா வந்து அடிச்சிருவேன், வெளியே கேஸ் வந்தாலும் என் புருஷனை வச்சு பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி பிரதீப்பை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பிரதீப் வந்து கூல் சுரேஷை வந்து மேல இருந்து 24 ஃபீட்ல இருந்து தள்ளி விட்டு குச்சில குத்தி கிழிச்சு சதக்னு பண்ணணுமோ ஏதோ சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க போல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், வன்முறையான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது எல்லாமே தப்பப்பட்டுச்சு, அதான் சார் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் பேசின பேச்சு சரி இல்லதான். ஆனா விஜய் பேசினது வந்து இவங்களை கம்பேர் பண்ணும்போது தராசு கொஞ்சம் அதிகமா அந்த பக்கம் போயிடுச்சு. ஒருத்தருடைய சோகத்தை விஜய் வந்து கேவலப்படுத்தி பேசினதெல்லாம் யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவர் கூட நின்று சிரிச்ச ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த மாயா, பூர்ணிமா, விஜய் அண்ட் கேங்குக்கு வந்து மூஞ்செல்லாம் உடஞ்சு போச்சு. இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் ஆல்சோ இங்க இவங்களுக்கும் கொடுத்துட்டேன், அப்ப எல்லாருக்குமே கொடுத்துட்டு ஷோ எப்படி நடத்துறது, இவங்களை கம்பேர் பண்ணும்போது விஜய் கொஞ்சம் அதிகமா பாயிண்ட் இருந்ததுனால அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ இந்த பிரதீப் பேசின இந்த கேனத்தனமான பேச்சுக்கும் ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னாரு. இந்த மாதிரி பாலச்சந்தர் கேமராமேன் ஒருத்தர் வந்து சாவுங்கடா சொல்லி ஒரு ஆக்சிடென்ட் நிறைய பேர் இறந்து போய் அதுல இருந்து அந்த வார்த்தையை பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு வார்த்தை அது நடக்கும்போது தான் அதோடைய வழி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் பிரதீப்பும் சாரி கேட்டாப்ல. பிரதீப் கேரக்டர் என்னால புரிஞ்சிக்கவே முடியல, லொடலொடலொடன்னு எதையாவது பேசிக்கிட்டே இருக்காப்ல. இன்ட்ரெஸ்டிங்கா போனா பரவாயில்ல, இரிட்டேட் பண்ற மாதிரி இருந்தா என்னதான் பண்றது? நீ என்னதான் கேம் ஆடிட்டு இருந்தாலும் மதிக்க கூட மாட்டாங்க. இந்த தடவை பிரதீப் குத்த போறாங்க, அப்போ தெரிய போகுது பிரதீப்புடைய ஆட்டம் என்னன்னு. அதுக்கப்புறமா விஷ்ணு வந்து பிரதீப் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு கல்லாட்டம் ஒன்று ஆடினாங்க. அந்த விஷயத்தையும் ஆரம்பிச்சு விட்டாப்ல. மேக்கப் இல்லைன்னா யாருக்கும் ஓட்டு விழாதுன்னு அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு, இங்க யாருக்கும் மேக்கப்கான ஓட்டு விழுறது கிடையாது, அவங்களுடைய கேரக்டர் தான் விழுது. மேக்கப்ன்றது வந்து ஒரு கலை, அதை வச்சு இங்க யாரும் வின் பண்ணிட்டு போக போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கேயும் செவில் அடிச்ச மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பேசினாரு. இந்த சம்பவத்தெல்லாம் அப்புறமா கமலும் போனதுக்கு அப்புறம் பிரேக் டைம்ல வந்து மாயாவும் விசித்ராவும் பேக் டு பேக் கான்வர்சேஷன் போயிட்டே இருந்தது. ஏமா எது வந்தாலும் ஸ்ட்ரைட் வேர்டா பேச கத்துக்கமா, ஒரு விஷயம் என்ன நடந்ததுனே தெரியாம பின்னாடி போய் பேசுறது, இவர் கேட்டாருன்றதுக்காக உட்காந்துட்டு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆரம்பிச்சாங்க. மாயா வந்து ஸ்டார்டிங்ல நான் அவ்வளவு செம்ம மெச்சூர் நினைச்சேன், இருக்கத்திலேயே ஒரு விஷப்பாம்பு மாதிரி அது பண்ணிக்கிட்டு இருக்குது, இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்குது, பிளேடுல பெரிய பிளேடா இருக்குது. அது கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பூர்ணிமாவும் ஜாலரா அடிச்சுக்கிட்டு தேவையில்லாம விஷயத்தெல்லாம் போய் மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். யாரு கூட கூடுறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய மைண்ட் செட்டும் இருக்கும். பூர்ணிமாவுக்கும் அதே தான். ஆக்சுவலி நாங்க வந்து பேசிட்டு இன்னைக்கு சொல்லலாம் தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி மாயா வந்து சப்ப கட்டிட்டு இருந்தாங்க. விஜித்ரா சிரிச்ச சிரிப்புல என்ன பேசுறதுன்னு தெரியல, வாய முடிச்சு. மாயா செம்ம இரிட்டேட் பண்ணிட்டு இருக்குது. என்னைக்கு எல்லாரும் சேர்ந்து மாயாவை குத்தி வெளியே அனுப்ப போறானுங்கன்னு தெரியல. சண்டேனால எவிக்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்னால யாருக்கும் எவிக்ஷன் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமல் ஆரம்பிச்சாரு. இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்களோ அவங்கள ஒண்ணா உட்கார சொல்லி யாரு எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் கேட்க ஆரம்பிச்சாரு. வீட்டுல இருக்கிற முக்காவாசி பேரு பவா 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 பவா. Come standing. Please help me. அதை விட்டா வேற பேரே கிடைக்கல போல இருக்குது, வேற யாரும் தெரியல போல. எவனா ஒருத்தன் ஆரம்பிச்சு விட்டா அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல பிரதீப் தான் ஆரம்பிச்சு விட்டாப்ல பவான்னு. எல்லாரும் பவா வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு நல்ல ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விஷ்ணு சொன்ன பாயிண்ட் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பவா வந்து வெளியே போறோம், அதுக்கு முக்கியமான காரணம் பிரதீப்பா தான் இருப்பாரு. பிரதீப் வந்து அவர் நல்ல கதை சொல்லும் போது கேனத்தனமா நடுவில் வந்து அழுது சீன் போட்டு நல்ல கதையை அழுது தேவையில்லாம குளறிப்படி பண்ணி அந்த டைம்ல அவர் எச்சு தூப்பினாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாரு சொல்லி அவர் பேரை கெடுக்கிற மாதிரி
மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. யோ விஷ்ணு, நீ பண்ணதுலேயே ஒரு உருப்படியான ஒரு வேலைனா இதுதான். எல்லாருடைய மைண்ட்லயுமே அதுதான் இருந்தது. இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான். சத்தியமா புரிஞ்சிக்கவே முடியல இவங்கள. நிக்சன் வந்து இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி இந்த கேமுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வெளியே போறது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பவா கிட்ட கருத்து கேட்கும்போது எனக்கு வெளில போறது எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. எல்லாரும் பவா பவான்னு சொல்லும்போது அவர் மூஞ்சி கொஞ்சமா மாறி போச்சு. அது நல்லாவே தெரிஞ்சது பார்க்கும்போது. எல்லாருமே பவா பவான்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாலுமே எவிக்ட் ஆக போற பேரை எவனுமே சொல்லல. அண்ட் ஃபைனலி கார்டை எடுத்து வெளியே காட்டினாரு. அனன்யா தான் வெளியே வந்தாங்க இன்னைக்கு. பார்க்கறதுக்கே பாவமா இருந்தது. ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தா. அன்னைக்கு விஷ்ணு குட்டா அவளுடைய ஸ்டோரி சொல்லும் போதுமே கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. வெளில போகும்போது பவா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, யுகேந்திரன் காலில் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருந்தது. அந்த பொண்ணு உள்ள வந்து விளையாடவே இல்லடா அப்பா. இப்பதான் வந்தா உள்ள விளையாட விடாம சின்ன வீட்டுக்கு அனுப்பி அவளுடைய டேலண்ட் எதுவுமே வெளியே காட்ட விடாம பண்ணி எந்த வித கேமுமே விளையாடாம ஃபர்ஸ்ட் வீக்கே அனுப்பி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்குது. கேம்ல சும்மா ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ஷன் கிடையாதுன்னு எல்லாரும் மெதப்பா விளையாடிட்டு இருக்கிறது பாக்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் சலிப்பை தட்டுற மாதிரி இருக்குன்றதுனால இவங்களுடைய டிசிஷன் நல்ல டிசிஷன் தான். பட் வேற யாராவது போயிருந்துக்கலான்றது தான். அண்ணன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபீலிங் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வாரத்துல பையனை விடியோன்ற பேர்ல ஒன்னு கட் பண்ணி வேற வச்சிருக்கீங்கடா நீங்க. என்னத்தான் அந்த பொண்ணு பையனத்தை பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கீழே இறக்கி விட்டீங்க. கமல்ஹாசனும் ஏதோ சொல்லி டாட்டா கட்டி அனுப்பி வச்சுட்டு அடுத்த 6 பேர் யாரு சின்ன வீட்டுக்கு போக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாட்டா கட்டி கிளம்பிட்டாரு. நான் சத்தியமா எக்ஸெப்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் என்னன்னா சுவாரஸ்யமா இல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலா இல்லையோ அவங்களை எல்லாரையுமே ஸ்மால் பாக்ஸ் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்து வந்தாங்க. இந்த வாரம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு குணாதிசயத்தை கொடுத்து அதுல யாரு செட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்கள சூஸ் பண்ண வச்சாப்ல. வீட்டுல யாரு சோம்பேறித்தனமா இருக்கிறாருன்னு கேட்டதுக்கு பவாவை சொல்லிவிட்டாரு. பவா சோம்பேறியா தான் இருக்காரு. வயசு காரணம் என்ன பண்ண முடியும்? வயசு காரணம் இருந்தாலும் சின்ன சின்ன உட்கார்ந்த இடத்துல செய்யற வேலையெல்லாம் செய்யலாம். செய்யறாரான்னு எனக்கு தெரியல. ஹவுஸ் மேட்ஸ் தான் தெரியும். ஸோ அதனால சரவண விக்ரம் பவாவை சூஸ் பண்ணாரு. தொட்டா சிரிங்கிக்கு கூல் சுரேஷா. கூல் சுரேஷ் கரெக்ட் தான். ஏதாவது ஒரு டாபிக்ல ஏதாவது ஒன்று பேசும்போது லொடலொடன்னு பேசுறது, ஏதாவது ஒன்று நாமினேட் பண்ணிவிட்டா ஏன்டா என்ன குத்தி விடுறீங்கன்ட்டு புலம்புறது, இப்படிதான் இருந்தாப்ல. சுவாரஸ்யமா இல்லாதவர் யாரும் கேட்கும்போது விஜய் சொன்னாப்ல. விஜய் தான் லாஸ்ட் வீக் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் கொடுத்து விட்டார் ஆடியன்ஸுக்கு. மேபி சின்ன வீட்டுக்கு எல்லாரும் அனுப்புனாரு இல்ல, அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரவண விக்ரமுடைய பிளானா கூட இருக்கலாம் மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறமா அறுவை யார் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்டு மாயாவை சூஸ் பண்ணா. சத்தியமா எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. எப்படியோ நீ இந்த விஷயத்துல கரெக்டா சூஸ் பண்ண, யாரை சூஸ் பண்றியோ இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. காமெடி பண்ற பேர்ல ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாப்ல. வேற லெவலியா இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து சோர்வானவர் யார் அப்படின்னு கேட்கும்போது விஷ்ணுவை சொல்லிவிட்டாப்ல. சுய புத்தி இல்லாதவர் யாரும் கேட்கும்போது வேணும்னே இதை விட்ட மாதிரி தெரியுது கடைசி பாயிண்ட்ன்றதுனால. அப்பதான் 2 பேரும் அனுப்ப முடியும். சுய புத்தி இல்லைன்றதுனால யார் சொல்றதுன்னு தெரியாம விட்டுட்டு ஃபைனலி ஐஷுவை சொல்லணுன்றதுக்காக இதை சொல்லிவிட்டு அனுப்பி விட்டாப்ல. ஐஷுவை சொன்னதை தாண்டி வேற எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த பூர்ணிமாவெல்லாம் கோத்து விட்டுருக்கலாம். மாயா சொல்றதையே கதின்னு கடந்துகிட்டு இருக்கு. சொந்தமா எதுவும் யோசிக்க மாட்டேங்குது. பர்சனலா யாரையாவது ஒருத்தவங்க உள்ள அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் ஒன்று வந்தது. பிரதீப் இழுத்து விட்டு அப்புறம் உள்ளார அதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. சீரியஸ்லி அது செம்ம ஒர்த்தான பாயிண்டா இருந்தது. டீமுடைய டாஸ்க்னு கூட பார்க்காம அந்த வெயிட் மிஷின்ல இருந்து இறங்கிடும் அப்படின்ற மாதிரிலாம் லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருந்தான் அந்த ஆளு. அந்த ஆளால பிக் பாஸ் வீட்ல இருக்கிற கேம் வந்து ஸ்பாயில் ஆகுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாப்ல. சத்தியமா வேற லெவல் இது. ஐசுவை எக்ஸ்பெக்ட் பண்ணி மத்த எல்லாருக்கும் கொடுத்த செலக்ஷன் வந்து சீரியஸ்லி விக்ரம் வந்து நல்ல ஒரு அனலைஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பைபிள்ல இந்த வாரம் என்ன மாதிரியான ஒரு கேப்டன்சி எடுத்துட்டு போறான்னு தெரியல. ஓவரால் இந்த எபிசோடுமே டீசென்ட்டா இருந்தது. கொஞ்சம் ஃபன்னாவும் இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது, ட்விஸ்ட் நிறையவே இருந்தது, அன்எக்ஸ்பெக்டட் சம்பவமும் இருந்தது. ஹோப் வர வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இன்னும் அதிகமா இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இந்த எபிசோட்ல அனன்யாவை அனுப்புனதும் பவா உள்ள வச்சதும் ஐஷுவை சுயபுத்தி இல்லாதவன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பிளஸ் இந்த விஜய்க்கு வந்து ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்தது வந்து எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது? மாயா லூசுத்தனமா போய் பேக் எண்ட்ல பேசினதெல்லாம் பத்தி பார்க்கும்போது என்னெல்லாம் ஃபீல் ஆச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் படிச்சு தெரிஞ்சுப்பேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூடஸ்வின்.